இந்த நிகழ்வு சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தலைமையில் செட்சிரிப்பாயவில் இன்று நடைபெற்றது. சிறுவர்களை நீதிமன்றத்துக்கும் நீதிமன்றத்திலிருந்து அழைத்து செல்வதற்குமான வாகனங்கள் மாகாண சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்துக்கு இதன்போது கையளிக்கப்பட்டன. இந்த சிறார்களை, அதாவது தனக்கு குற்றம் புரிந்தவரும் அந்த குற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த சிறுவர்களும் அனைவருமே ஒரே வாகனத்தில் பயணிக்கும் போது ஏற்படுகின்ற அபாயங்களை பற்றி நாங்கள் நீண்ட காலமாக பேசி வந்திருக்கின்றோம். பாதுகாப்பில்லாத தன்மை, அதே போலத்தான் நிறைய முகங்கொடுகின்ற அசௌகரியங்கள் போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டோம் என்றால், இந்த தடுப்பு காவல் நிலையங்களில், அதாவது தடுப்பு காவல் திணைக்களத்தினூடாகவே தான் இவர்கள் அனைவரையுமே போக்குவரத்துக்காக அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. எனவே நாங்கள் இம்முறை இந்த 9 மாகாணங்களுக்கும் வாகனங்களை வழங்குவதற்காக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். இந்த பாதிக்கப்பட்ட சிறுவர்கள், அதே போல சிறுவர் சந்தேக நபர்கள், சிறுவர் குற்றவாளிகள் எவராக இருந்த போதிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஏனென்றால் அவர்கள் சிறார்கள். இந்த வாகனங்களை பராமரிக்கும் போது அதற்கு தேவையான அந்த அலுவலர்களை தயார்படுத்துவதற்காகவும், அந்த அலுவலர்களுக்கு இந்த வாகனங்களை சிறுவர்களை அழைத்து செல்லும் போது எடுக்க வேண்டிய கோட்பாடுகள் என்ன, நிறைவேற்ற வேண்டிய கடமைப்பாடுகள் என்ன, எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றதற்கான அந்த அனைத்தையுமே தயாரித்திருக்கின்றோம்.